நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அப்போ நாம் கனி கொடுக்கணும், அதே போல் பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அதற்கு அழகான ஒரு உருவகத்தை நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கிறார். திராட்சை செடி, கொடி பலன் தரணும், கனி கொடுக்கணும் என்றால் அது செடியோடு இணைந்திருக்க வேண்டும். அதே போல தான் நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு ஒரு ஆத்மார்த்தமான உறவில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக, உன்னதமான ஒரு வாழ்வாக அமையும். எனவே இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட ஒரு உன்னதமான அருளை வேண்டுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஒரு ஆழமான உறவில் இணைந்திருக்கணும். தொடர்ந்து உமக்கும் சமூகத்துக்கும் குடும்பத்திற்கும் என்றும் எந்நாளும் பலன் கொடுக்கக்கூடிய, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழணும். அதற்கான அந்த அருள் வரத்தை தாரும் என்று சொல்லி இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கனி கொடுக்க மறந்த அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து மனம் அறிந்து இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக.
இறைவா மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உமடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை எனும் இருளில் இருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை எனும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டன. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 1-6 வரை இறைமுத்துக்கள். அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கு பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுள் கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 122. நாம் பாட வேண்டிய பதிலுரை: அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தாராங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள்.
ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் ஒரு அழகான ஒரு காணொளி இருக்கிறது. அந்த காணொளியில் ஒரு அருள்பணியாளர் முடித்திருத்தம் செய்யக்கூடிய அந்த கடையில் போய் பைபிளை வாசித்து கொண்டு முடித்திருத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த முடி வெட்டக்கூடிய அந்த நபர் அந்த ஃபாதரை பார்த்து, இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புறீங்களா என்று கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஃபாதர் ரொம்ப யதார்த்தமாக, இதில் என்ன சந்தேகம், இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கிறார், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இப்போ உடனே முடி திருத்தம் செய்யக்கூடிய நபர் ஃபாதரை பார்த்து, இந்த உலகத்தில் கடவுள் இருந்தார் அப்படின்னா ஏன் கடவுளுடைய பெயரால் அநியாயங்கள், அக்கிரமங்கள், வன்கொடுமைகள், பெண் பிள்ளைகள் அப்படியே வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க என்று கேள்வி கேட்குறார். இந்த கேள்விக்கு அருள்பணியாளரால் அந்த ஃபாதரால் பதில் சொல்ல முடியலை. அப்படியே அமைதியில் இருக்கிறாங்க. முடி வெட்டியாச்சு, அந்த நபர்கிட்ட பைசா கொடுத்துட்டு கடையை விட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்த உடனே நீண்ட தாடியோட கேட்பாரற்று ஒரு இளைஞன் நின்று கொண்டு இருக்கிறான். இப்போது அந்த ஃபாதர் அந்த இளைஞனை கூட்டிக் கொண்டு கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து, இந்த உலகத்தில் there is no barber in the world, இந்த உலகத்தில் முடிவெட்டக்கூடிய நபர் யாருமே இல்லை என்று சொல்கிறாங்க. இப்போ முடிவெட்டக்கூடிய நபருக்கு பயங்கர கோபம். எப்படி சொல்கிறீங்க? உடனே ஃபாதர் இந்த நபரை அந்த நீண்ட தாடியோடு இருக்கக்கூடிய நபரை சுட்டி காண்பித்து, இந்த உலகத்தில் முடிவெட்டக்கூடிய நபர் இருந்தாங்க அப்படின்னா நீண்ட தாடியோடு கேட்பாரற்று இப்படிப்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக இருக்க முடியாது என்று கூறுகிறார். இதை கேட்ட உடனே அந்த முடிவெட்டக்கூடிய நபர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம், இந்த நபர்கள் தான் எங்களை தேடி வருவதில்லை என்று பதில் கொடுக்கிறார். அப்போ அருள்பணியாளர் அந்த பதிலை கொண்டே அவருக்கு பதில் கொடுக்கிறார், நிச்சயமாக இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை தேடி முடித்திருத்தம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இளைஞர்கள் வருவதில்லையோ, அதே போல தான் இந்த உலகத்தில் கடவுள் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் மக்கள் கூட்டத்தினர் தான் கடவுளை தேடி போகிறதில்லை, அவரோடு இணைந்து இருப்பதில்லை, கடவுளோடு ஒரு ஆத்மார்த்தமான உறவை ஏற்படுத்தி கொள்வதில்லை. அதனால தான் இந்த உலகத்தில் கடவுளுடைய பெயரால் வன்கொடுமைகளும் அடிமைத்தனங்களும் எண்ணிலடங்கா
சமயம் சார்ந்த போராட்டங்களும் சண்டைகளும் வன்புணர்வுகளும் ஏற்படுகிறது என்று பதில் கொடுக்கிறார். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி பார்த்து விட்டது கடந்து செல்லக்கூடிய ஒரு காணொளி அல்ல. மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு ஆத்மார்த்தமான உறவை, ஒரு பிணைப்பை, இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள நமக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காணொளியாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் நமக்கு ரொம்ப அழகாக பல முறை கேட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் குறிப்பாக விவசாய பின்னணியில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செடி கொடி என்று அங்கே பிரித்து பார்க்கிறான். அப்போ அந்த செடியோட கொடி இணைந்து இருக்கணும், அப்போ அந்த கிளைகள் இணைந்து இருக்கணும். அந்த கிளைகள் இணைந்து இருக்கலை என்றால் அங்கு என்ன நடக்குது? பலன் கொடுக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாருமே, நம்முடைய சமூகம் இன்றைக்கு எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தனி மனிதன் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்கிற ஒரு விதமான எண்ணத்துக்குள்ளே அப்படியே ஏங்கி கொண்டு இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு நம்ம நிறைய சர்க்கஸ் எல்லாம் பார்க்குறோம். அதில் பாருங்கள், அங்கே சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், யானை இருக்கும், அதே போல் குரங்கு இருக்கும். இப்படி ஒரு சில விலங்குகளை பழக்கப்படுத்தப்பட்டு அங்கு அந்த மனிதனுடைய மக்களுடைய சூழலுக்கு ஏற்ப அங்கு தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடிய அல்லது மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஓநாயை மட்டும் எந்த இடத்துலையும் சர்க்கஸ் கூட்டத்திலையும் பார்க்க முடியாது. ஏன் ஓநாயை பார்க்க முடியாது? அந்த ஓநாய் தன்னுடைய இயல்பை ஒரு நாளும் கொள்வதில்லை, சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதில்லை. இந்த சர்க்கஸ் கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓநாய்கள் அங்கே பழக்கப்படுத்தப்படலை, அங்கு சர்க்கஸ் கூட்டத்தில் பயன்படுத்தப்படலை. இன்றைக்கு மனிதர்கள் நாம் எல்லாருமே ஓநாய்களைப் போல, யார் எப்படி இருந்தால் என்னப்பா, இந்த சமூகத்தில் நான் நல்லா இருந்தால் போதும், அல்லது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வணிக ரீதியாக உறவை ஏற்படுத்திக் கொள்வது, எனக்கு இது தேவை, ஆகவே உன்னோட நான் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறேன், இந்த உறவு என்னுடைய தேவை முடிஞ்சிருச்சா, அதற்கப்புறம் உனக்கு எனக்குமான உறவு தேவையில்லை என்கிற ஒரு மனநிலையில் கால ஓட்டத்தில் இன்றைய சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கால ஓட்டத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இன்றைக்கு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கு என்கிட்ட பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆகவே எனக்கு யாரும் தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பணம் அழிந்துவிடும், அதிகாரம் மறைந்துவிடும், அழகு மங்கிவிடும், எல்லாம் நம்ம விட்டு போய்விடும். ஆனால் யார் கடைசி வரைக்கும் நம்மளோட பயணிப்பார் என்றால் ஆண்டவர் தான் நம்மோடு பயணிப்பார். இன்றைக்கு நம்முடைய குடும்ப உறவுகள் சிதைந்து போய் கொண்டே இருக்கிறது. ஏன் குடும்ப உறவுகள் சிதைந்து போய் கொண்டு இருக்கிறது? திருமணமாகி 3 மாதத்தில், 1 மாதத்தில், 6 மாதத்தில் நீதிமன்றங்களில், வழக்காடு மன்றங்களில் எனக்கும் இவருக்கும் எந்த விதமான அந்த தொடர்பும் இல்லை, என்னால் இவரோடு வாழ முடியாது என்கிற ஒரு மனநிலை வருவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு நம்முடைய இந்த சமூகத்தினுடைய போக்கு அதனால் உள்வாங்கப்பட்டு நாம் இப்படி தனித்து இயங்கு வாழக்கூடிய ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது இன்றைக்கு மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் மனிதன் தனியாக இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவங்க பிரச்சனைகள், பாவத்திற்குள்ள தள்ளப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உறவிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் உறவுகள் முறிந்து போவதற்கான காரணம் யாராவது ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு பொருள், பணம், அதிகாரம், புகழ், இது எல்லாமே என்ன செய்கிறது? நம்ம குடும்ப உறவுக்குள்ளே வந்து அப்படியே சூழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறது, பிணக்குகளை ஏற்படுத்துகிறது, காயங்களை ஏற்படுத்துகிறது. இந்த காயங்கள், மன வருத்தங்கள், இது எல்லாம் அப்படியே உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆகவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம எதற்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம்? பலன் கொடுப்பதற்காக, கனி கொடுப்பதற்காக. அது எப்போ நடக்கும்? ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் அது பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக, கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும். ஆனால் இன்றைக்கு நம்ம யாரோட இணைந்திருக்கிறோம்? நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கணும், என்னோடு இணைந்திருந்தால்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய காரியங்கள் கடவுளோடு இணைந்திருப்பதை விட்டு மற்ற காரியங்களோட, பொருட்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு, இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கடவுளுக்கும் நமக்குமான உறவை முறித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஊதாரி இந்த நோமையில் பார்க்கிறோம். அந்த மகன் அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா சொத்தை பிரித்து கொடுங்கப்பா, நான் என் பொழப்பை நான் பார்க்குறேன் என்று அங்கே உணர்ந்து என்ன செய்யறேன் அப்படின்னா தந்தையிடமிருந்து சொத்துக்களை பிரித்து கொண்டு போகிறான். சரி, சந்தோஷமாக இருக்கிறானா?
அவனால் சந்தோஷமா இல்லை. சரி, கூட இருந்த நண்பர்கள் அவரோட கடைசி வரை இருந்தாங்களா? அவரோட கடைசி வரைக்கும் இல்லை. அப்போ யார் தான் கடைசி வரைக்கும் இருந்தா? தந்தை தான், கடவுள் தான் அந்த கடைசி வரைக்கும் இருக்கிறான். சரிப்பா, அப்பாவோட கூட இல்லை, பணம் இருந்தது, நண்பர்கள் இருந்தாங்க, அவன் மகிழ்ச்சியாக இருந்தானா? எல்லாரும் அவர் விட்டு ஓடி போனார்கள். அங்கு தந்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். என் மகன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைக்க பெற்றுள்ளான் என்று குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுளை விட்டு நம்ம எப்பெல்லாம் தூர போகிறோமோ, கடவுளை விட்டு நம்ம எப்பெல்லாம் பிரிந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் நடை பிணங்களாக வாழக்கூடிய ஒரு நிலை. பாருங்க, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 3 பார்க்கிறோம். அங்கு நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இதயத்துக்குள்ள கடந்து வந்து நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை, தேவையில்லாத கடினமான காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ உதாரணமா எரேமியா அதிகாரம் 23 இறைவார்த்தை 29 வாசிக்கிறோம். என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறையை பிளக்கும் சம்மட்டியை போன்றதல்லவா. அப்போ கடவுளுடைய வார்த்தை தீயை போன்று இருக்கிறது, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்று இருக்கிறது. அப்போ பாறையை விட கடினமானது எது? நம்முடைய இதயம். நம்ம வீடுகளில் ரொம்ப பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது, அது மனசா கல்லா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க. அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடி அது மனசால கல்லா என்று என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படியே உணர்வு பூர்வமாக உணர்ச்சி போங்க பேசக்கூடிய ஒரு நிலை. பல நேரங்களில் நம்முடைய மனசு எப்படி இருக்கிறது? பாறையை விட கடினமானதாக இருக்கிறது. பாறையை நொறுக்குறாங்க, அதை தான் விரும்புகிறபடி அந்த பாறையை உருவாக்குகிறாங்க. அங்கு உளி கொண்டு, சுத்தியல் கொண்டு, சம்மட்டியை கொண்டு என்ன செய்கிறாங்க? அதை பல விதங்களில், பல வடிவங்களில் அதை அந்த சிற்பி உருவாக்குகிறார். அதே போல தான் கடவுள் நமக்கென ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நாம் யாருமே விரும்பி இந்த உலகத்துக்கு வரல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் மக்களை பார்க்கின்ற பொழுது கேட்கக்கூடிய கேள்வி, இந்த உலகத்தில் நம்ம விரும்பி வந்தோமா? ஒரு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பிறக்கணும் அப்படி நினைச்சோமா? நாம திட்டமிடவே இல்லை. நம்ம அம்மா அப்பா திட்டமிட்டாங்களா? ஒருவேளை திட்டமிட்டு இருக்கலாம், ஆம்பளை பிள்ளை வேணும்னு நினைச்சிருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கலாம். அல்லது பொம்பளை பிள்ளை வேணும்னு நினைச்சிருக்கலாம், அந்த நேரத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம யாருமே திட்டமிடவே இல்லை. ஆனால் கடவுள் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ உருவாக்குறார். தாயின் கருளை அந்த 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 ஜனித்த அந்த உண்டான அந்த நேரம் முதல் இறக்குற அந்த நேரம் வரை கடவுள் நமக்கென ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்போ அந்த திட்டத்தின் மாறாக, அந்த முரணாக நடக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த இறை வார்த்தை வழியாக எப்படி ஒரு சிற்பி அந்த பாறையை உளியை கொண்டு சம்மட்டியை கொண்டு அங்கு செதுக்குகிறாரோ, அதே போல ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக நம்முடைய வாழ்வை புடமிடுகிறார். அப்போ அந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்கணும், கனி கொடுக்கணும் என்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உன்னதமான சிந்தனை இறை வார்த்தை நாம் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பற்றி நம்ம அனுபவிக்கணும் என்றால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான், நம்ம இறை வார்த்தை வாசிக்கணும். இப்போ கணவன் தன்னுடைய மனைவியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், மனைவி தன்னுடைய கணவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 பேரும் நேரம் ஒதுக்கணும். 2 பேரும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அவங்க மனமிட்டு பேசினாதான் கணவனுடைய பலம் என்ன, மனைவியினுடைய பலம் என்ன, அவரிடம் காணக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் என்ன, எதிர்மறையான எண்ணங்கள் என்ன, பலவீனம் என்ன, இப்போ கணவன்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்று அங்கு மனமிட்டு நேரம் ஒதுக்குகின்ற பொழுதுதான் கணவன் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், மனைவி கணவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதே போல தான் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளோட இணைந்திருக்கணும். நம்ம பலன் கொடுக்க வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு முன்வைக்கக்கூடிய செய்தி, அழைப்பு ஒன்றே ஒன்றுதான், அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டும். அப்போ இந்த இறை வார்த்தை உள்ளுக்குள்ளே இதயத்துக்குள்ளே போகுது. இதயத்துக்குள்ளே போய் என்ன செய்கிறது? அது கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நம்மள்கிட்ட சொல்லுது, மனசாட்சி வழியாக கடவுள் பேசுகிறாரு. அப்போ ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது, நான் கோபத்தோடு இருக்கிறேன், நான் மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், நான் இரக்கம் காட்டாமல் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் பெயர் சொல்கிறார். பெயர் சொல்லி, அப்பா உன்னுடைய இதயம் ரொம்ப கடினப்பட்டதாக இருக்கிறது,
உன் உதயத்துக்குள்ள ரொம்ப பாரமாக இருக்கிறது, நீ என்ன மன்னிக்க முடியாமல் இருக்கிற, மன்னிங்க, எல்லாத்தோடையும் இணக்கத்தோட போங்க. அப்படி இணக்கத்தோட இரக்கத்தோட இணைந்து நீங்கள் போகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைக்கு யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல பொருளாதாரம் இருக்குது என்று சொல்லி மக்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, மனித உறவுகளை கட்டி எழுப்பாம, ஆண்டவரோடு இணைந்திருக்காம அடியே தனியாக வாழக்கூடிய ஒரு சூழல். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, எதுவும் நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போறதில்லை. கடவுள்தான், கடவுளுடைய பிரசன்னம்தான் நம்மளோடு இறுதி வரை வருகிறது. எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 வாசிக்கிறோம். பொருள் ஆசை விலைக்கு வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்போ பிரியமானவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் நம்மை விட்டு போய்விடும், அதிகாரம் நம்மை விட்டு போய்விடும், அழகு அப்படியே மங்கிரும், அப்போ சுருங்கிருது. 10 வயசுல 20 வயசுல வனப்போட ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு இளைஞன் இருக்கிறார். ஆனால் 50 வயசு 60 வயசுல முடியெல்லாம் நரைச்சிருது, தோல்லாம் சுருக்கம் விழுந்துருது, அடியே தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உன்னை விட்டு போய்விடும், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்போ இன்றைய நாளில் என்றும் மாறாத, என்று நம்மளோடு பயணிக்கக்கூடிய அந்த ஆண்டவரோடு நான் பிணைப்பை, ஒரு ஆழமான இணைப்பை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஆழமான இணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அருங்குடை இல்லத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அது நான் சந்தித்த ஒரு உன்னதமான எனக்கு பிடித்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. வெளிநாட்டிலிருந்து அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, வீட்டுக்கு விடுமுறைக்காக வர்றாங்க. மனைவி தன்னுடைய கணவன் அழைத்து கொண்டு பிள்ளைகளோடு என்னை பார்க்க வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த பொடி பையன் ஒரு 3-4 வயதான் இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்படியே என்னுடைய மேஜையை சுற்றிக்கிட்டு வர்றான். நான் உடனே என்னுடைய டேபிள் இருக்கக்கூடிய ஒரு கடலை மிட்டாய் எடுத்து அவனுக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு மிட்டாயை வாங்கிட்டு அப்படி மீண்டுமாக அப்பா இருக்கக்கூடிய பக்கம் போகிறான். அப்பாட்ட அந்த கடலை மிட்டாய் கொடுக்குறான். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து மீண்டுமாக என் பக்கம் வர்றான். அந்த கடலை மிட்டாய் மீண்டும் ஒரு கடலை மிட்டாய் எடுத்து கொடுக்குறேன். இப்போ அம்மா சொல்கிறாங்க, தம்பி ஏற்கனவே வாங்கிட்டீங்க, வாங்கக்கூடாது, நோ சொல்லு அப்படின்னு அம்மா பையனை பார்த்து சொல்கிறாங்க. நான் சொல்ல சின்ன பையன் தானே, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கடலை மிட்டாயை கொடுக்குறேன். மீண்டுமாக அப்பா கிட்ட போயிட்டு அந்த கடலை மிட்டாயை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளாட்றான். மீண்டுமாக திரும்பி என்கிட்ட வருகிறான். இப்போ நான் சொல்கிறேன் அந்த பையனை பார்த்து, நீ இப்போ என்னோட கூடவே இருந்துரு, நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், என்ன நான் உனக்கு கடலை மிட்டாய், பிரியாணி, பிஸ்கெட்டு என்னென்ன உனக்கு வேணுமோ எல்லாம் உனக்கு வாங்கி தர்றேன், என்னோட கூடவே இருந்திருப்பா என்று சொல்கிறேன். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஓடி அம்மா அப்பா அப்படி 2 பேரோட அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த ஏற்கனவே வாங்கின 2 கடலை மிட்டாயும் என்கிட்ட அப்படி கொடுத்துட்றான். இப்போது அந்த 3 அல்லது 4 வயது மகனுக்கு தெரிகிறது, யாரோடு இருந்தால் பாதுகாப்பு, யாரோடு இணைந்திருந்தால் எனக்கு வளமான வாழ்வு கிடைக்கும் என்று அந்த மகனுக்கு தெரிகிறது. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நீ என்னோட இருப்பா, என்னோட இணைந்திருந்தால் நீ கனி கொடுப்ப, உனக்கு வளமான வாழ்வு கிடைக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதனால இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எப்படி கொடியோடு கிளைகள் இணைந்திருக்கிறதோ அதே போல நாங்களும் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வழியாக, இந்த நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நாங்கள் உம்மோடு ஒரு ஆத்மார்த்தமான ஆழமான இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அந்த இணைப்பு வழியாக நான் மட்டும் கனி கொடுப்பவனாக அல்ல, மாறாக நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், குடும்பம், திருச்சபை எல்லாரும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற்றுவேன் என்கிற அந்த மனநிலையோடு நாம் பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை தியானிப்பவர்களாக, செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம், கனி கொடுப்போம். இந்த திருச்சபைக்கு, கடவுளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திடவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் உடலும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும் பலியாக உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்ட நாளினில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனில் இணைந்து என்றும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரை காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரை காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, முனிவளனே உன் பதம் பணிந்தோம், முனிவளனே உன் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரை காவலனே. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.